இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பாப்புலரா இருக்கிற இந்த ஆல்டர்னேட் மெடிசின் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்ச டாக்டர் மேண்டல் சொன்ன ஒரு விஷயத்த, ஒரு டெக்னிக்கை, ஒரு ட்ரிக்கை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஆல்டர்னேட் மெடிசின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச இந்த அக்யூப்ரெஷர், அக்யூபஞ்சர் மாதிரி ஃபேஷியல் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு ஒன்று, ஃபேஸ் ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ், இது எல்லாமே குறிப்பிட்ட எனர்ஜி பாயிண்ட்ஸ், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட முறையில் பஞ்ச் பண்ணியோ இல்லை ப்ரெஷர் கொடுத்தோ இல்லை மசாஜ் பண்ணியோ டேப் பண்ணியோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவதன் மூலமாக இந்த மெரிடியன் எனர்ஜி லைன்ஸால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்க அந்த உடல் உறுப்புகளை நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இது எல்லாமே பண்ணப்படுது. டாக்டர் மேண்டல் வந்து இது அத்தனையும் ஒரு புள்ளியில் இணைக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு ஒரு விஷயத்தை செஞ்சு காமிக்கிறாரு. அதை ப்ராக்டிஸ் பண்ணுற நிறைய பேருக்கு, லட்சக்கணக்கான பேர்களுக்கு அதனால நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதா சொன்னனால அந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கையுடைய இந்த விரல்கள், இந்த விரலோட நுனியில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மேக்னெட்டிக் ரிசப்டார்ஸ் இருக்கு. இவை மூளையுடைய குறிப்பிட்ட பகுதிகளோட இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு மேக்னெட்டிக் சர்க்கியூட், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை அது கிரியேட் பண்ணிக்கிறது. இதுக்கு என்ன ஆதாரம், எப்படி இதை நம்புறது? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம தலையை ஒருத்தர் கோதி விட்டாங்கன்னா நம்ம மனசுக்கு இதமாக இருக்கு இல்லையா? நம்ம கையை சும்மா அப்படி ஆறுதலாக பிடிச்சாங்கன்னா கூட நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கு இல்லையா? நம்ம தோலில் தட்டி கொடுத்தாங்கன்னா, ஹேண்ட் ஷேக் பண்ணும் போதெல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜி. அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த விரல் நுனிகளில் உள்ள அந்த மேக்னெட்டிக் ரிசப்டார்ஸ் மூலமாக தான். சரி, இதை இந்த அளவில் நிறுத்திக்குவோம். இதை பற்றி டீட்டெயில்டாக வேற ஒரு வீடியோவில் பேசுவோம். அதே மாதிரி இந்த ஃபேஷியல் ரிஃப்ளெக்ஸாலஜி பற்றியும் அது ஒரு பெரிய டாபிக்கு, அதை பற்றியும் நம்ம விரிவாக வந்து இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த படத்தில் காட்டப்படுவது போல் இது குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸை மட்டும் காமிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லை, ஏராளமான பாயிண்ட்ஸுகள் இருக்குது. இந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ், இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்னன்னா சொல்லிக்கலாம், இவை வந்து நம்ம உடல் உறுப்புகளோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா டைரக்டாக கனெக்ட் பண்ணப்படல, மூளையின் சில பகுதிகளோட இது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்தந்த மூளையின் பகுதிகள் எந்தெந்த ஆர்கான்ஸை கண்ட்ரோல் பண்ணுதோ அது கூட இந்த பாயிண்ட்டுகள் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ சுவிட்ச் மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் லைன், மெரிடியன் அப்படின்ற பாதைகளாக நம்மளுடைய உடல் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மெரிடியன்ஸ் எல்லாமே மூளையோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மூளையுடைய அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸுங்களை சுவிட்ச் மாதிரி, இந்த சுவிட்சஸ் பூரா இந்த சிரஸில், இந்த மண்டையில் இருக்கு. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்ன்ற அதனால தான் சொன்னாங்க. அதோட குறிப்பிட்ட பகுதியை தான் நம்ம படத்தில் காமிக்கிறோம். இது எந்தெந்த பகுதி, எந்தெந்த இது வந்து ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சு அந்த இடத்த மசாஜ் கொடுக்கறதன் மூலமாக, ப்ரெஷர் கொடுக்கறதன் மூலமாக, இல்லை வந்து அந்த இடத்த டேப் பண்ணுறதன் மூலமாக அதை வந்து நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்படி ஒரு விஷயத்தையும் பார்த்து தேடி அந்த பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக பொதுவான ஒரு விஷயம், காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் 21 டேஸுக்கு இதை பண்ணீங்கன்னா உங்களுடைய உடல் உபாதைகள் மிகப்பெரிய அளவில் சரியானதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து நல்ல ரிலாக்ஸான பொசிஷனில் உட்காந்துட்டு நல்லா மூச்சை நல்லா உள்ளே இழுத்து, அதுக்கப்புறம் அந்த மூச்சை வாய் வழியாக விடணும். மூக்கு வழியாக நல்லா மூச்சை இழுக்கும் போது நான் பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மென்டலி நீங்கள் நினச்சிக்கிட்டு, ஐ எம் நவ் இன்ஹேலிங், நான் சுவாசிக்கிறேன், நான் அதை உறிஞ்சிக்கிறேன், பாசிட்டிவ் எனர்ஜியை நான் உறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் வாய் வழியாக விடும்போது நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக என் உடலிலிருந்து வெளியேற்றுகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து அதை வாய் வழியாக நீங்கள் வெளியே விடும்போது, அப்படி விடும்போது இந்த கைக்குள்ள ஒரு எனர்ஜியை கொடுத்து ஒரு எனர்ஜியை கொடுத்து அதை வந்து இப்படி கிட்ட வந்து இப்படி கொண்டு வரணும். இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருந்தால் போகிறோம், இதை வந்து இப்படி கொண்டு வரணும். நீங்கள் மூச்சை நல்லா இழுங்க, மூச்சை நல்லா இழுத்துட்டு விடும்போது
இதுதான். இதை வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்ய போறது தான் முக்கியம். இது எதுக்காக பண்றோம்னா, இந்த எனர்ஜியை மொத்தத்தையும் குவிச்சு நம்மளுடைய விரல்களுக்கு கொண்டு வரதுக்காக இந்த பயிற்சி. அதே சமயத்தில் மூளையை தயார்படுத்துவது, பாசிட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சி நெகட்டிவ் எனர்ஜியை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய விஷயத்தை செய்வதற்கு நீங்கள் சப்கான்சியஸ் மைண்டுக்கு கட்டளை இடுவது. தொடர்ந்து நீங்க 21 நாள் பண்ணும்போது அது தானா வந்து அது நடக்க ஆரம்பித்து விடும். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இப்போ எனர்ஜி மயமாக்கப்பட்ட இந்த விரல்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸில் எங்கெங்க பாயிண்ட்ஸ் இருக்கு, எனர்ஜி பாயிண்ட்ஸு, எனர்ஜி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம இந்த விரல்கள் அத்தனையும் பயன்படுத்தி முகத்தினுடைய அத்தனை பகுதிகளையும் நம்ம டேப் பண்றோம். இப்போ இது ஒரு முறையாக நெத்தியிலேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை உங்களுக்கு எப்படி நீங்கள் கிரியேட்டிவாக யோசிக்கணுமோ அப்படி. ஆனால் ஒரு பாயிண்ட்டை கூட விடக்கூடாது. இந்த புருவத்தினுடைய மேற்பகுதி, புருவத்தினுடைய அடிப்பகுதி பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் செய்கிறேன்ற ஆர்வ கோளாறில் கண்ணை குத்திக்காதீங்க. அப்போது இந்த புருவத்தின் மேற்பகுதி, இந்த புருவத்தின் இந்த சைடு, இந்த பகுதி, இந்த காதின் ஓரங்கள் வரையும் ஆரம்பிச்சு எல்லா பகுதிகளையும் இந்த 5 விரல்களால் எங்கெங்கெல்லாம் நம்ம தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாலாம் தட்ட வேண்டாம். மீடியம் ப்ரெஷரில் வந்து நீங்கள் தட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 விரல்களை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் சில டெலிகேட் இடங்கள் இருக்கும், அந்த இடத்துல பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது 2 விரல்கள் பயன்படுத்தி சில முக்கியமான நெருக்கமான இடங்கள், இந்த கண்ணின் மேல் பகுதி இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு விரலை பயன்படுத்தி இந்த கண்ணினுடைய இடுக்கு பகுதி, அந்த கண்ணு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூக்கோடைய தண்டு இடத்துல அதுலலாம் சில முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட்ஸுகள் இருக்கு. அந்த இடத்த வந்து தட்டலாம். அப்புறம் இந்த கண்ணினுடைய இந்த ஓரப்பகுதிகள், அப்புறம் ரொம்ப அந்த மாதிரியான காதினுடைய அந்த மேட்டு பகுதி, இந்த பகுதிகள், காதினுடைய இந்த பகுதி, இதெல்லாம் பண்ணலாம். அடுத்தது வந்து தலையினுடைய மொத்த பகுதியும் இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு நேர்கோட்டில் இங்கே கொண்டு போய் இந்த உச்சந்தலையில், உச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி கழுத்து பகுதி வரையும் வரணும். அதே மாதிரி மண்டையினுடைய எல்லா பகுதியிலும் காது மடலுக்கு பின்னாடி வரைக்கும் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து இதை இந்த காதினுடைய ஓட்டையில் இப்படி விட்டுட்டு இதை வந்து இப்படி மசாஜ் பண்ணுவது. இதை வந்து இப்படி மசாஜ் பண்ணி இந்த 2 காதுகளையும் இறுதி பகுதியை பிடிச்சி இப்படி நம்ம இழுக்கிறது, லேசாக வந்து இப்படி இழுக்கிறது. அவ்வளோதாங்க. சிம்பிளாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மண்டையில் வந்து எந்த பகுதியும் விடக்கூடாது. எல்லா பகுதியும் முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி முகத்தினுடைய இது நீங்கள் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு புதிய ரத்தம் வந்து ஓடுவதும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகத்தை வந்து 2 கைகளாலே நீரை எடுத்து நல்லா வந்து ஸ்பிளாஷ் பண்ணி நன்றாக மசாஜ் பண்ணுவது. எல்லா இடத்தையும் மசாஜ் பண்ணுவது. முக்கியமாக இந்த சின் பகுதி இருக்கு இல்லையா, அந்த சின் பகுதியை நன்றாக தேய்த்து இதை பண்ணுவது. அப்புறம் இந்த பகுதி, அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி இந்த ஸ்மைல் லைன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோடை வந்து இந்த மூக்கை இப்படி பிடிச்சிட்டு இதை இழுக்கிறது, இந்த கோடை எடுத்துட்டு இப்படி இழுக்கிறது. அப்படின்னும் போது இந்த பகுதி வந்து இப்படி கோடு விடாது. இந்த கோடு விழும்போது தான் நமக்கு வயசான அந்த தோற்றம் வரும். இது பண்ணிங்கன்னா போதும், 21 நாள் பண்ணிங்கன்னா போதும், உடலில் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் பாதிக்கு மேலே வந்து சரியாகிவிட்ட உணர்வை வந்து பெரும்பாலானவர்களுக்கு, இது அனைவருக்கும் வருமானு நான் சொல்ல முடியாது, சிலருக்கு இன்னும் நாட்கள் கூட எடுத்துக்கலாம். ஆனால் 21 நாள்லேயே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இது. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே ஜெயச். நன்றி.